بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي من على المسلمين بإنزال القرآن الكريم، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அஹ் ஹிஜ்ரி 1447வது வருஷ ஆண்டின் ரமதான் மாசத்தை அடையக்கூடிய நாங்க அடைய மிச்ச காலத்துல நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்க இந்த ரமலான் மாசத்தை பயனுள்ளதாக மிச்சம் வினைத்திறன் உள்ளதாக ஆக்கிக் கொள்றதுக்கு ஒரு முயற்சியாக இந்த தர்பியா அமர்வு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்க இந்த நேரத்தை அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்துல ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்காக, இறைவனுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கிக்கிறோம் சொல்ற எண்ணத்தோட இந்த நேரத்தை அல்லாஹு தாலா எங்களோட மீசானுல் ஹசனாத்ல பாரமான ஒரு நன்மையான காரியமாக ஆக்கி வைக்கணும்ன்ற துஆவோட என்ற தர்பியாவை ஆரம்பிக்கிறேன். நாங்க ரமலான் செல்ற நேரம் ரமலான் பற்றின குர்ஆன் வசனங்கள், ரமலான் பற்றின தகவல்கள், ரமலான் பற்றின உபதேசங்கள், அதனுடைய சட்டங்கள், இப்படி வளமையாக சில குர்ஆன் வசனங்கள், சில ஹதீஸ்கள், சில விடயங்கள் தான் திரும்ப திரும்ப பேசப்படும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் நாங்க அதற்காக அந்த திரும்ப திரும்ப ஒன்றையே பேசணுமான்னு சொல்லி அதை நிறுத்த முடியாது. ஏன்னு சொன்னா நாங்க ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், எங்க உபதேசம் செய்யுங்கள், நினைவூட்டுங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்றால் உபதேசம், அந்த நினைவூட்டல் தன்ஃபஉல் முஃமினீன் விசுவாசிகளுக்கு பயனுள்ளதாக அமையும். எனவே நாங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அதை பத்தின விஷயங்களை அறிஞ்சு கொள்றதனூடாகத்தான் நாங்க எடுத்துக்கொள்ற ஒவ்வொரு செயலும் காரியங்களும் சிறப்பாகவும் நல்லாகவும் அமையறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது எங்களுக்கு. அந்த வகையில நாங்க ரமலான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவுமே நெருங்கிட்டோம். அப்ப அந்த வகையில நாங்க என்னால முடியுமான அளவுக்கு அந்த ரமலான் தொடர்பான சுருக்கமாக சில விஷயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கலும்னு நினைக்கிறேன். முதலாவது இந்த தர்பியா அமர்வுல மறை நிழலில் மாண்புரு ரமதான் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டத விளக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னடா மறை நிழலில் மாண்புரு ரமதான்றத 2 பிரதான விஷயங்களை நான் உள்ளடக்கித்தான் அந்த தர்பியா தலைப்பை முன்வச்சுக்கிறேன். முதலாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனத்தின் ஊடாக இந்த ரமதானுடைய சில தகவல்கள், நோன்பு தொடர்பான சில விஷயங்களை முன்வைக்கிற மூலமாக குர்ஆனிய வசனத்தின் மூலமாக ரமதானை விளங்கிக் கொள்ளுதல் என்பதையும், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்ற வசனத்தினூடாக நாங்க அந்த குர்ஆன்ல நிழலையே இந்த ரமதானை கழிக்கணும் என்ற அந்த விஷயத்தையும் பிரதானமாக கொண்டுதான் மறையின் நிழலில் மாண்புரு ரமதான் என்ற அந்த தலைப்பை நான் இங்க முன் வச்சுக்கிறேன். அந்த வகையில இங்க நாங்க முதலாவது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதுல என்னண்டா, பல விஷயங்கள் பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற நேரம், பல சட்டங்கள்ல கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிற நேரத்துல இந்த ரமலான் என்ற விஷயம், இந்த நோன்புடைய சட்டங்கள் சூரா பக்ரால சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இங்க நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா சூரா பக்ரா தொடர்பாக நாங்க பாக்குற நேரம், சூரா பக்ராவை கற்பது பரக்கத்தை கொண்டு வரும், அதை கற்காமல் இருப்பது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வரும் என, மற்றும் சூனியக்காரர்கள் அதை நெருங்கவும் முடியாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இமாம் முஸ்லிம் அவங்களோட ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பக்ரா என்ற அந்த சூறாட சிறப்பையும், அந்த சிறப்பான சூறால இந்த சிறப்பான ரமலானுடைய சட்டங்கள் விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இங்கே எங்களோட ரமலான சிறப்பாக நாங்க மென்மேலும் மெருகூட்டுறதுக்கு சில விஷயங்களை மேற்கொள்ளணும் என்றதுக்கான ஒரு தூண்டுகோலாக எங்களுக்கு இன்னைக்கு அமைகிறதாக நான் நினைக்கிறேன். சூரா பக்ரால 183வது வசனத்திலிருந்து 187வது வசனம் வரையும்
ரமதானுடைய சியாம் நோன்பு பற்றின சில சட்டங்களும் நோக்கங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. இப்படியான இந்த சிறப்புற்ற இந்த ஒரு அத்தியாயத்துல இந்த ரமலான பேசுகிற அல்லாஹு தாலா அதுல யா ஐயுஹல்லதீன குத்திப அலைக்கும் யா ஐயுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனத்தினூடாக நோன்பு தொடர்பாக ரமதான் தொடர்பாக என்ன சொல்ல வரான்றதை நாங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விஷயமாக இங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுல அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான் யா ஐயுஹல்லதீன ஆமனூ விசுவாசம் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே. அதாவது என்ன அல்லாஹு தாலா சொன்னான், அவனை நம்பியவர்கள் அவன் அழைத்து இந்த விடயத்தை சொல்றான். அப்ப அல்லாஹு தாலா அந்த இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைத்து குத்திப அலைக்கும் ஸியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, விதியாக்கப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை சொல்ற நேரம் அங்க ஈமான் என்பதும் நோன்பு என்பதும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டதாக நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. அதனோட அல்லாஹு தாலா அந்த ஈமான் என்பது எங்களோட மார்க்கத்துல அடித்தளம். அந்த ஈமான் ஒன்று என்ற ஒரு விஷயத்துக்குள்ளால கலிமாவை மொழிஞ்சு அந்த ஈமான் என்றதுக்குள்ளால நாங்க வந்தாதான் இந்த கடமைகளே எங்களுக்கு கடமையாகும். அப்ப அந்த ஈமான் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்ட அத்தகைய மனிதர்களை நோக்கி அதை சொல்லி உங்களுக்கு இந்த கடமையை நாங்க தந்திக்கிறோம் சொல்றதன் மூலம் அல்லாஹு தாலா எங்களுக்கு அத ஊண்டி பார்த்து, அதாவது விசுவாசம் கொண்டவர்களுக்கு என்று அதை நாங்க இதை விதியாக்கியுள்ளோம் என்று சொல்லி அந்த ஆர்வமூட்டுறதுக்காக இன்னும் மனிதர்களோ அல்லது எந்த ஒரு முன்வைப்பும் இல்லாம இந்த கடமை முடிக்குது என்று அவங்க சொல்லப்படாம கொண்டோரே அழைத்து கட்டாயம் செய்யுங்கோ இப்ப தர்ற நேரம் கொஞ்சம் எங்களுக்கு மூட்டுதலாகும், எங்களுக்கு ஊட்டி கவனிச்சு வேண்டிய விஷயம் அங்க இன்னைக்கு அது படுகிறது. முதலாவது இருக்கு. அடுத்த الذين آمنوا عليكم صيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. குத்திப அலைக்கும் சியாம் உங்கள் நோன்பு ஆக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும். நாங்க அடுத்து பார்க்க விஷயம் இதுல என்னன்னா அந்த விசுவாசிகள் அல்லாஹ்வை கொண்டவர்களுக்காக அந்த விதியாக்கி அந்த முதலதாக. அடுத்ததாக அதுல தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த நோன்ப நாங்க உங்களுக்கு விதியாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லையாக்கப்பட்டது. அதாவது ஏதாவது ஒரு வேலை ஒண்ணு எங்களுக்கு தரப்படுகிறதுன்னா எங்களுக்கு மட்டும் தரப்பட்ட அதன் சில நேரங்கள்ல நாங்க ஒரு கஷ்டமா எனக்கு மட்டும் இதை செய்யலாம், எங்களுக்கும் இதை செய்யமா, ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்படல, அவங்களுக்கு கொடுத்து பார்த்தாங்க எல்லாம் நாங்க பேச சொல்ல வாய்ப்பிருக்குது. ஆனா நோன்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உங்களுக்கு விதியாக்கி ஏன் உங்களுக்கு முன்னுக்குள்ள கொடுத்தார். முன்னுக்குள்ள சமுதாயத்தினர் கூட அதுக்கு விதிக்கப்பட்டதான ஒரு கடமைத்தான் இதுன்னு சொல்வதன் மூலம் உங்களுக்கு மனைக்கு ஒரு பாரத்தை லேசத்தாரன். சரியா நோன்பு இருக்குது, நாங்க பத்தியோட தாய்ச்சி கட்டு இருக்கிறன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அப்ப அத சிலவங்க வந்து பாரமாகவோ ஒரு சுமையாகவோ கருதி ஏன் நாங்க இறைவனை நம்பின எல்லாரும் கருத்து வர அங்க வாய்ப்பு இல்லாம அல்லாஹு தஆலா செஞ்சுகிறான், உங்களுக்கு முன் உள்ளவங்களுக்கு அங்க அதுக்கு ஒரு ஆதாரமான யூதர்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அவங்களோட இறுதி கட்டங்கள்ல ஆஷூரா முஹர்ரம்ல நாங்க பிடிக்க ஆஷூரா தாசு நோன்புகள்ல ஆஷூரா நோன்போட தாசு என்ற நோன்பையும் சேர்த்து கொள்ளுமாறு 9, 10, 2 நோன்பு பிடிக்குமாறு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டாங்க. அப்ப எங்களுக்கு முன்னதாக சமூகம் ஒரு நோன்பை நோற்று இருந்திருக்குது. அப்ப நோன்புன்னு சொல்றது எங்கட சமூகத்துக்கு மாத்திரமானது அல்ல. அப்ப அல்லாஹு தஆலா இந்த நோன்புன்னு சொல்ற கடமைய உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் விதியாக்கி உங்களுக்கும் விதியாக்கி உள்ளோம் என்றத குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் உங்களுக்கு முன்னுக்குள்ள இருந்தவங்களுக்கு எப்படி கொடுத்தோம் அதே மாதிரிதான் உங்களுக்கும் தந்தியோம் என்று சொல்றதால எங்களுக்கு கொஞ்சம் அத அப்ப நாங்க கட்டாயம் செய்யத்தான் வேணும், அவங்களும் செஞ்சுதானே இருக்கிறாங்கன்றத உணர்த்துறதாகவும் அதே நேரம் எங்களுக்கு பாரம் இல்லாம கஷ்டம் இல்லாம அதை நாங்களும் எடுத்துக்கொள்ளத்தான் வேணும் என்ற நிலைமையிலையும் எங்கள் அல்லாஹு தஆலா எனக்கு வைக்கிறான். அதோட காலத்துக்கு 3 சமுதாயங்கள்
இப்போ அதே இந்த முன்ன நபிமார்களோட வழிமுறைகளை வழிகாட்டுதல்களை வேதங்களை அதே முறையில அதே வந்த இறைவனத்துல இருந்து எப்படி இறக்கப்பட்டதோ அதே வழிமுறையில பின்பற்ற சமூகமாக இல்ல. அப்ப அந்த சமூகங்களுக்கே விதியாக்கப்பட்டு நோன்புகள் நோக்கப்பட்டு கொண்டிருந்தது இருந்துச்சு. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சமூகமான சமுதாயத்தை சேர்ந்த உம்மத்த உடைய நாங்க இந்த நோன்புக்காக எவ்வளவு கரிசனை காட்டணும், எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்தணும் என்றதை நாங்க இங்க யோசிக்க வேண்டும். இதுல ஒரு ஒரு போட்டித்தன்மையோட, அதாவது முன்னைய சமுதாயங்களை அப்படி நோன்பு நோட்டுச்சு, அப்ப நாங்க எவ்வளவு அது பெர்ஃபெக்டா நோன்பு நோக்கணும் என்ற மாதிரியான ஒரு போட்டித்தன்மையோட நாங்க இங்க செயற்படக்கூட இந்த இது வசனம் எங்களுக்கு ஊக்கத்தை தருகிறது, ஒரு தூண்டுகோலாக அமைகிறதாக நான் பார்க்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவால சிறப்பிக்கப்பட்ட தூதுவர்கள்லயே மிகவும் சிறப்பிக்கப்பட்ட மிக பல நன்மாராயங்கள் கூறப்பட்ட பல இடங்களையும் நபிமார்களுக்கு மத்தியிலேயும் மறுமை நாளிலே ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபியாக இருக்கக்கூடிய நேரத்துல அந்த அந்த நபியுடைய சமுதாயமாக இருக்கிற நாங்க இந்த கடமைய கட்டாயமாக மிக பேணுதலாக மிக சரியாக மிக ஆர்வத்தோட நோக்க வேண்டிய தேவையுள்ளவங்களாக இருக்கிறோம் என்றதை நாங்க கட்டாயம் கவனத்துல கொள்ளணும். அப்ப ரெண்டாவது விஷயம் இதுல என்னடா, குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட மாதிரியான ஒரு கடமை தான் உங்களுக்கு வந்துள்ளது என்று சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த நோன்பை லேசாக்கி பாரம் இல்லாததாக ஆக்கி மனசுக்கு ஒரு சுமையை இறக்கி வைக்கிறதாக இந்த வசனத்தை நாங்க பார்க்கலாம். இப்படி எங்கள் மீது விதியாக்கப்பட்ட அல்லாஹ்வை நம்பினாக்கள் அல்லாஹு தஆலா அழைச்சி உங்களுக்கு இந்த கடமையை ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்திருந்த மாதிரியே உங்களுக்கும் தாரோம் என்றெல்லாம் தந்துட்டு ஏன் தாரோம் என்றதையும் சொல்றான். நாங்க அவங்க செஞ்சாங்க நீங்க செய்யுங்கன்னு விடல. இன்னைக்கு அவங்க நோன்பு நோட்டுறாங்க நீங்கள் நோன்பு நோட்டுங்க, நீங்க ஈமா கொண்டிருக்கிறீங்க அதை சுட்டி நோன்பு நோட்டுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு அல்லாஹு தஆலா விடல. அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதுதான் இங்க மெயின் பார்ட், மிக முக்கியமான. ரமலான் நோன்பு அப்படின்னு சொன்னாலே மிக சின்ன குழந்தைகள் சின்ன மதரசா போற பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையும் பேசப்படுற தக்குவாவுடையவர்களாக சொல்லப்படுற அந்த வசனத்துல அந்த கருத்துல விஷயம் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனம் அந்த பகுதி இன்னைக்கு வருகிறது. அப்ப அல்லாஹு தஆலா அந்த விதியாக்கிய நோன்புக்கு ஒரு அழகான நோக்கத்தையும் வச்சு அந்த நோக்கத்தை அந்த கோலை நீங்க அடையணும். இதை நான் விதியாக்கிக்கிறேன், உங்களுக்கு நீங்க அடைய வேண்டியது இதுதான் என்ற அந்த கோலையும் எங்கட எய்ம் இதாத்தான் இருக்கணும் என்றதையும் காட்டி அந்த கடமையையும் சொல்றாங்க எங்களுக்கு. அதனூடாக எங்களுக்கு என்ன ஒரு லேசின்னா, இப்ப நாங்க என்னத்துக்கு இந்த நோன்பை நோக்கணும் ஏனோ தானோன்றது இல்ல. அல்லாஹு தஆலா எல்லா கடமைக்குமே இப்படியான ஒரு நோக்கத்தோட தான் அல்லாஹு தஆலா எல்லா கடமைகளுக்குமே சொல்லிக்கிறான். தொழுகை எடுத்துக்கொண்ட மானக்கேடான விஷயங்களை தவிர்க்கிறது, இப்படி எல்லாத்திலையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கடமைகளை அடியார்கள் மீது விதிக்கும் பொழுது இந்த நோக்கம் அந்த கடமையால நிறைவேறணும் என்ற அந்த நோக்கத்தோட தான் அல்லாஹு தஆலா கடமைகளை விதியாக்கிக்கிறான். அந்த வகையில நோன்பையும் அல்லாஹு தஆலா விதியாக்கிக்கிறது அழகாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகலாம் என்பதற்காக நாங்க இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி உள்ளோம் என்று சொல்லி தக்குவா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இங்கே நோக்கம். நாங்க இதை தந்த நோக்கம், இதை கடமையாக்கின நோக்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நீங்க நோன்பை பிடிச்சி நல்ல தொழுகையாளிகளாக மாறுங்க, நல்லா சாப்பிடாம குடிக்காம கஷ்டப்பட்டு பொறுமையோடு இருக்கிறதுனால நல்ல பொறுமையாளிகளாக மாறுங்க அப்படின்னு எதுவுமே அங்க சொல்லல. அல்லாஹ் சொல்றது தக்குவா. தக்குவா என்றால் அல்லாஹு தஆலாவுக்கு அஞ்சி வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் அல்லாஹு தஆலா நாங்க வெளியில, அதாவது எல்லா மக்களும் இருக்கிற இடத்துலயா இருந்தாலும் தனியே இருக்கிற இடமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இரவோ பகலோ எந்த இடம் எந்த நேரம் என்று இல்ல, அல்லாஹு தஆலாவ மாத்திரம் அஞ்சி அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு தஆலாவுக்கு எட்டாத செய்தி எதுவுமே இந்த இதுல எங்களோட நடைமுறையில செயல்பாட்டுல இல்ல வார்த்தையில இல்லன்னு சொல்லி நினைச்சு எங்கட செயல்கள் அமைச்சு கொள்கின்ற தக்குவாதாரிகளாக, அதாவது பயபக்தி உடையவர்களாக, இறை அச்சம் இறைவன் மீதான அச்சம் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கணும்னு
நினைச்சுத்தான் இந்த நோன்பு அல்லாஹால எங்களுக்கு விதிச்சுள்ளான். அப்ப அல்லாஹாலா இந்த இடத்துல எங்களுக்கு இந்த நோன்பை விதியாக்கின முக்கிய முதல் காரணம் நோக்கம் தக்குவா உடையவர்களாக ஆகிறது. ஏன் தக்குவா உடையவர்களாக ஆகணும்? தொழுகையாளிகளாக ஆகாம பொறுமையாளிகளாக ஆகாம தக்குவா உடையவர்களாக ஏன் ஆகணும்னு நாங்க பார்த்தோம் சொன்னா, பாவங்கள், எங்கட பிழைகள், எங்கட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாத்துக்குமான காரணம் அந்த இறைவனை அஞ்சாத நேரத்துல இறைவனை அஞ்சாததுதான் எங்க காரணமாக இன்னைக்கு அமையுது. ஏன்னா நாங்க ஒருத்தரை பத்தி தவறாக பேசுறோம், பிழையாக பேசுறோம்னா நாங்க அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இருக்கு இதை சரியா பிள்ளையான்றத பார்த்து எங்களுக்கு ஒரு தண்டனை இதை தருவான்ற எண்ணம் இருந்தால், அதே மாதிரி உறவுகளை முறிச்சு கொள்றோம், வீணான தப்பான எண்ணங்களை கொள்றோம். இந்த நேரங்கள்ல நாங்க இதுகளை செஞ்சா அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், இதுல எது சரி எது பிள்ளை, யாரு சரி யாரு பிள்ளைன்னு எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும் என்ற அந்த எங்களுக்கு வந்தால், இப்படி நாங்க தொழுகை போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கோல அல்லாஹ் எங்களோட தொழுகையை பார்த்து கொண்டிருக்கிறான், எனவே நான் மிகச் சரியாக இருக்கணும் என்ற அந்த எண்ணம் வந்தால் தான் நாங்க செய்யக்கூடிய செயல்கள், வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக அழகாக பண்பட்டதாக அமையும். அதுக்கு தேவை இந்த தக்குவா, அதாவது இறை அச்சம், இறை எண்ணம். அந்த இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நாங்க பயப்படணும், அவன் எங்களுக்கான அந்த செயல்களுக்கான கூலிகள் எங்களுக்கு மறுமையில வழங்கப்படும், அது அல்லாஹு தாலா கட்டாயம் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருப்பான் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிற இந்த தக்குவா எங்களோட உள்ளத்துல வந்தா மாத்திரம்தான், வந்தால் இந்த தக்குவா வந்துட்டால் மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கல் சரியாகிடும். தொழுகையை நாங்க சரியா செய்வோம். ஏன்னு எங்கட ஹுகூக்குல் இபாத், எங்கட அடியார்களோட அல்லாஹு தாலோட அடியார்களான எங்களோட சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரோடையும் எங்கட உறவுகளை நாங்க அழகாக ஆக்கிக் கொள்வோம். இப்படி எல்லா மட்டத்திலையுமே எங்கட எல்லா செயற்பாடுகளும் சரியாக அமையும் தக்குவா வந்துட்டா. அதனால அல்லாஹு தாலா தக்குவா என்ற ஒன்றை இங்க நோக்கமாக வைக்கிறான். நாங்க நிறைய பேர் நன்மைகள் செஞ்சு கொண்டுதான் நிக்கிறோம், இல்லாம இல்ல. நாங்க நிறைய பேர் மாஷா அல்லான்னு குர்வான் எத்தனையோ முடிக்கிறோம், குர்வானோ ஓதுறோம், தஃசீர் பாக்குறோம், இன்னும் பல பல தொழுகைகள் அதிகமாக தொழுகிறோம், லுஹாவித்து விடுறோம், இல்ல இப்படின்னு பலரும் பல நன்மைகள் நாங்க செஞ்சு கொண்டுதான் நிக்கிறோம், இல்லாம இல்ல. ஆனா என்ன பிரச்சனைகளுக்குண்டா பாவத்தை விடையலாம இருக்குது. பாவத்தை விடுறது, அதாவது பொய் பேசாம கேளா, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், புறம் செல்லாம கேளா, நான் ஈக்கிறது தானே சொன்னேன், இப்படின்னு சொல்லி என்ன ஏதாவது ஒரு காரணத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த பாவத்துக்கு ஒரு நியாயத்தை தேடிக்கொண்டு நாங்க அந்த வேலையை செஞ்சிடுறோம். இல்லைன்னா நேரம் வீணடிக்கிறோம். யாரும் போய் நான் நேரம் வீணடிக்க போறேன், நான் டைம் வேஸ்ட் பண்ண போறேன்னு போய் அந்த பாவத்தை அந்த விஷயத்த செய்யல. நேர வீணடிப்புன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பிழைன்னா ஒரு பிரச்சனைக்கார ஒரு மார்க்கத்துல மிகவுமே அல்லாஹு தாலாவால், அதாவது சூரா அசுரங்கள் எல்லாருக்கும் தெரியும், சூரா அசுர்ல அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செஞ்சுக்கிறேன்னா அந்த காலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத புரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு அல்லாஹு தாலா சத்தியம் விட்டு இருக்கக்கூடிய அனைத்துமே மிக மகத்துவமானவைன்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அப்ப அந்த வகையில் அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செஞ்சுக்கிறான். அப்ப அந்த காலத்தை வீணடிக்கிறது அல்லாஹு தாலாவுக்கு வெறுப்புக்குரியதாகத்தான் இருக்கும் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்த கால வீணடிப்பு, நேர வீணடிப்பு, தொழில்கள்ல நாங்க பிள்ளைகள் விடுறோம், மோசடி செய்யறோம், பல விஷயங்கள் செய்யறோம், இப்படியான விஷயங்களை செய்யறோம், ஆனா நன்மையும் செய்யறோம். இப்ப இதுல எங்களுக்கு சேலஞ்ச் என்னன்னா இந்த பாவங்களை விடுறது, இந்த பாவங்களை விடுறதுதான் நீங்க நினைக்கிற சேலஞ்ச். நன்மைகள் செய்யாம இல்ல, தொழுகிற மாஷா அல்லாஹ் 5 நேரம், பள்ளிக்கு போறாக்கள் பள்ளிக்கு போறது, வீட்டுகள்ல தொழக்கூடியவங்க வீட்டுகள்ல தொழுகிறது, ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களால இஸ்திக்ஃபார்களை செஞ்சு கொடுறது, பல நன்மைகளையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்யறோம் இல்லைண்டா பாவத்தை விடுறோம் இல்ல. சரியா? அந்த பாவத்தை விடுறதுக்கு எங்களை என்ன செய்யணும், நாங்க கண்ட்ரோல் பண்ணி பழகணும். எங்களோட பிழையான பேச்சுகள் வாயில வர பாக்குதா, கண்ட்ரோல் பண்ணணும், நிப்பாட்டுங்க. நாங்களே எங்களோட செல்ஃப் கண்ட்ரோல நாங்க இன்னைக்கு வரணும். ஏன் சொன்ன நோன்புல வீணான பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்கள், வீணான செயல்களை விட்டு விடாத நோன்புல அல்லாஹு தாலாவுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். அப்ப நாங்க அந்த இடத்துல எந்த காரணமும் எங்களுக்கு சொல்லலாம், நாங்க எந்த நியாயமும் அங்க எங்களுக்கு சொல்லலாம் நாங்க செய்யற பிழையான காரியங்களுக்கு. அதனால நாங்க என்ன செய்யணும், இந்த பாவங்களை விட்டு எங்களை தவிர்த்து கொள்றதுக்கு, எங்களை நாங்க நிற்பாட்டி கொள்றதுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எனவே தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், இந்த 1 month கோர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லி எங்களுக்கு தந்திக்கிறான். அப்பதான் அந்த எங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் நாங்க எனக்கு வரும். எப்படி வரும், நாங்க வளமையா தின்னு குடிச்சு கொண்டிருக்கிறோம், வேண்டிய மட்டும் தின்னு குடிக்கிறோம். சிலவங்களுக்கு ஒரு டீ குடிக்காட்டி தலைவலி வந்தாச்சு,
வெள்ளன சாப்பிடலையே பகல் சாப்பிடலையே ஒரு நேர சாப்பாட்டை தவற விட்டுட்டோம்டா அது பெரிய ஒரு குத்தம் மாதிரி நாங்க எல்லாம் யோசிக்கிறதுக்கு தலைப்படுறோம். ஆனா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம், நோன்புல சர்வசாதாரணமாக 10 மணித்தியாலங்கள் முதல் 15 மணித்தியாலங்கள் வரை ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாதிரி என்ன செய்யறோம், நாங்க நோன்பை வந்து நோற்று பசியில அது சில நாடுகள்ல சில இடங்கள்ல வெயில் கூடவாக இருக்கும், காலநிலைகள் மிக மோசமானதாக இருக்கும். அந்த கட்டங்கள்லயும் கூட நோன்பை விடுறதாக இல்லை, யாரும் நோன்புகளை விடுறதாக இல்ல. பசி பட்டினியோட தாகத்தோட மனோ இச்சைகள் அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம், வாழ எங்களை எங்களை வழிப்படுத்துறோம், பழக்கப்படுத்துறோம். அதுக்கு பழக்கப்படுத்துறோம்னா நாங்க அதை செய்யறோம், சர்வசாதாரணமாக நாங்க செய்யறோம். அப்ப அல்லாஹு தாலா இந்த ஒரு மாசத்துல அந்த சாப்பாட்டை தின்னாமிக்கிறபடி மிச்ச நேரத்துக்கு குடிக்காமிக்கிறபடி அப்படின்றதுக்கு இந்த இதை தரல. என்ன இந்த மாசத்தை எங்களுக்கு அல்லாஹு தாலா தரல. இப்ப அன்றாட வேலைகளாக இருக்கக்கூடிய எங்கட அந்த உண்ணல் குடித்தல் பருகள் இந்த மாதிரி எங்களுடைய செயற்பாடுகள்ல நாங்க பல விஷயங்களை தவிர்க்கிற எங்களுக்கு ஏன் இந்த பாவகரமான பிழையான விஷயங்களை தவிர்க்க இயலா? அப்ப இந்த 30 நாட்கள்ல இந்த 30 நாட்கள்ன்றது ஒரு விஷயத்த பழகி கொள்றதுக்கு நல்லாக போதும். அதனாலதானே 1 மந்த் குக்கரி கோர்ஸ், 1 மந்த் இங்கிலீஷ் ஸ்போக்கன் கோர்ஸ் எல்லாம் செஞ்சு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லாரும் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லாம இல்ல 1 மந்த்ல இருந்து 2 வீக்ஸ்ல பேசலும் இங்கிலீஷ் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் மேலுமாகிற எங்களுக்கு அதுக்கெல்லாம் நாங்க ஏழும் என்று முடிவெடுத்துக் கொள்ற எங்களுக்கு இந்த 30 நாட்கள் அல்லாவால தரப்படுற 29 30 நாட்கள் தரப்படுற இந்த காலத்தை ஏன் எங்களுக்கு சிறப்பான முறையில பாவிச்சு எங்களை செல்ஃப் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர 7 ஆண்டு நாங்க யோசிக்கணும். அத எப்படியாவது எங்களுக்குள்ளால அதை நாங்க பழக்கப்படுத்தி எங்கட பேச்சுக்கள்ல செயற்பாடுகள்ல அனைத்திலையும் அந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வந்து அந்த தக்குவா என்ற நிலைமையை அடையிறதுக்கு முற்று முழுதாக நாங்க முயற்சி செய்யணும். நாங்க இந்த பாவங்களை பொறுத்த வரையில டெய்லி ஒரு பாவம் 2 பாவம் அப்படின்னு சரியில்லை. இப்ப நாங்க திண்ட குடிக்கிற மாதிரி பாவம் சரியில்லை. ஆனாலும் எங்களுக்கு அது விடையெல்லாம் அமைக்குது. அப்ப எந்த அளவு நாங்க வந்து ஷெய்தாண்ட கையில ஷெய்தாண்ட ஊசலாட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறோம்ன்றது நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாங்க சாப்பிடுறோம் குடிக்கிறோம் அத மாதிரி டெய்லியே இந்த ஆள் எல்லாரும் பிழைகளோ தவறுகளோ பாவங்களோ செய்யறில்லை நாங்க. ஆனாலும் அந்த நோன்பு எங்களுக்கு பரிபூரணமான தக்குவாவை தருகதில்லாததுக்கு காரணம் நாங்க ஷெய்தாண்ட அந்த ஊசலாட்டத்துக்கு கூடுதலாக உட்பட்டு இருக்கிறோம் என்றதுதான் உண்மை. அப்ப அந்த ஷெய்தாண்ட ஊசலாட்டத்திலிருந்து நாங்க மிக தூரமாகறதுக்கு ஆன எல்லா வழிமுறைகளையும் கையாள வேணும். இதுல முக்கியமாக நாங்க செய்யற பாவங்கள்ல முக்காவாசி பாவம் எதால வாரன்றது நான் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கட வாய், எங்கட நாவு, இதுகளை கட்டுப்படுத்தினாலே இதுகளை ஒரு கண்ட்ரோல்ல நாங்க வச்சுக்கொண்டாலே எங்கட முக்காவாசி பாவம் நாங்க வந்து வெளியில திரிஞ்சு கொண்டோ அலைஞ்சு கொண்டோ அல்ல வேறு வேறு விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டோ வெளிப்படையா ஒண்ணும் இருக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளதான் இருப்போம். ஆனா எங்கட நாவுகளால பல விஷயங்களையும் பேசி பிழைகளையும் பொய்களையும் புறங்களையும் பேசியே எங்கட பாவ சுமைகளை நாங்க கூட்டிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த ரமவான்ல நாங்க எப்படி அன்றாடம் குடிக்கிற தின்றதுகளை கட்டுப்படுத்துறோமோ அத மாதிரி மனசுக்கு சொல்லி 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 பழக்கப்படுத்தி அத கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தா தான் நாங்க இந்த ரமவான்ல பூரணமான வெற்றியை அடையறதுக்கு ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த தக்குவா உடையவர்களாக எங்களை மாற்றத்துக்கு அல்லாஹு தலமா அந்த தக்குவா உடையவங்களாக மாற்றணும் சொல்லிதான் நோன்பை தந்திக்கிறான். அப்ப அந்த நோன்பை மட்டும் அப்படியே 30 நாள் நோன்றோம், பெருநாள் உடுப்பெல்லாம் நல்லா எடுத்து உடுப்புறதுல வேலை இல்ல. அந்த ரமலான அழகாக வரவேற்று சிறந்த முறையில கழிச்சு அதை வந்து அதோட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு எங்களாலான ஏன முயற்சிகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அப்ப இந்த இடத்துல சிறந்த முறையில கழிக்கிறது நல்ல முறையில கழிக்கிறதுன்றது நேரம் நாங்க முக்கியமான ஒரு விஷயத்த அங்க கவனிக்கணும். என்னடா நாங்க செய்ய வேண்டியது பாவங்களை விட்டு தவிர்க்கிறது அந்த மாதிரியான விடயங்களோட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அந்த மாதம் ரமலான் மாதம் அதுல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, மக்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த ரமலான் மாதத்திட புனிதத்துவத்தை தாரவே குர்ஆன் இறங்கினது.
அதுல ஒரு லைலத்துல் கதிர் இருக்கிறதுன்றதுதான். ரமலான் இருக்குது, ரமலான்ல நோன்பு நோட்கிறோம், அதுல ஒரு லைலத்துல் கதிர் இருக்குது. அந்த லைலத்துல் கதிர்ல அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினதுதான் மிகப்பெரிய புனிதமான சங்கையான ஒரு விஷயம். அப்ப முழுக்க முழுக்க அந்த ரமலான் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கணும்டா, குர்ஆனோட எங்களோட தொடர்பை பேணக்கூடியதாக, கூட்டக்கூடியதாக இருக்கணும். அதைத்தான் நான் மறை நிழலில் மாண்புறு ரமலான் என்ற இன்னொரு வடிவத்துல சொல்ல நினைச்சேன். அதாவது ஆஹ் குர்ஆனை வந்து நாங்க குர்ஆனோட தொடர்பு, குர்ஆனை ஓதணும் என்றதுல நாங்க விளங்க வேண்டியது என்னண்டா, குர்ஆனை பல தடவைகள் மாஷா அல்லாஹ்னு நிறைய பேர் ஓதுறேன். சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வர வயதானவங்க வரைக்கும் ஒரு நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கிறவங்க எல்லாம் மீக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு குர்ஆன்ல என்ன இருக்கேன்னு கேட்டா தெரியா. 30 முறை குர்ஆன் முடிக்கிறதுக்கு, 10 முறை குர்ஆன் முடிக்கிறதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கல. அந்த குர்ஆன்ல என்ன இருக்குதுன்னு விளங்கி கொள்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிக்கிறார். எனவே நாங்க கட்டாயமாக செய்ய வேண்டிய, முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய பகுதி என்னண்டா, இந்த ரமலான்ல குர்ஆனுடனான தொடர்பு கூட்டுறது, பேன்றதுன்றதுல குர்ஆனை விளங்குறதுக்கு எங்கட அதிக நேரத்தை செலவழிக்கிறது. குர்ஆன்ட அந்த தஃப்சீர், அதாவது விளக்கங்களை பெற்றுக்கொள்றதுங்களுக்கு தாராளமாக இப்ப தமிழ் மொழியில இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பெரும்பான்மையா தமிழ் மொழியை பாவிக்கிறவங்களாக, தாய்மொழியாக தமிழ் மொழியை பாவிக்கிறவங்க தான் நாங்க இருப்போம். அப்ப எங்களுக்கு வந்து அந்த தாய்மொழி, எங்கட தமிழ் மொழி மூலமாக இப்ப மதரசாகளுக்கு, அரபு கல்லூரிகளுக்கு போய்த்தான் அந்த குர்ஆனை விளங்கணும், தஃப்சீரை விளங்கணும், தஃப்சீர் எல்லாம் படிக்கணும் என்றது இல்ல. இப்ப தாராளமாக எங்களுக்கு குர்ஆனை விளங்கி கொள்றதுக்கான வாய்ப்பு அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் தந்துதான் வச்சிருக்கிறேன். இப்ப நாங்க பாவிக்கிற டிவைசஸ், கெஜெட்ஸ், இது அந்த நெட்கள் இதுகளாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், நூல்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே எந்த ஒரு காரணமும் சொல்லி எனக்கு இது தெரியா, இப்படி ஒன்று இருக்கின்னு தெரியா, இப்படி ஒன்று இது விளக்கம்னு தெரியா, குர்ஆன் இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரியாண்டு எந்த காரணமுமே சொல்ல இயலாத அளவுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க செய்யாம அதுகளை கவனம் இல்லாம ஈக்கிறதுக்கு எந்த நியாயமுமே சொல்ல இயலாத அளவுக்கு தேவையான அவ்வளவுமே இப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த வர்ற ரமபான நாங்க நிறைய இப்ப நான் இந்த ரமலான்ல 10 குர்ஆன் ஓதண்டு சிலவங்க முடிவு செஞ்சு வச்சுக்கலாம், 5 குர்ஆன் ஓதண்டு முடிவு செஞ்சு வச்சுக்கலாம். அந்த குர்ஆன் ஓதுவது அதற்கு நன்மை இருக்கிறதுன்றது எல்லாம் உண்மைதான், இல்லாம இல்ல. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்றதெல்லாம் எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஓதுறது, அந்த ஓதி விளங்கணும், எங்களுக்கு விளங்கினாத்தானே குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கின்ற நோக்கமே நிறைவேறும். அல்லாஹ் தஆலா நீங்க பெருமை அடிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை ஓதினோட நீங்க பெருமை அடிக்காதீங்கன்னு சொல்றது எனக்கு விளங்கினா தான் நான் பெருமை அடிக்காம கேளு. பெருமை அடிக்காதேன்ற வசனத்தை ஓதிட்டு குர்ஆனை வச்சுட்டு வந்து பெருமை அடிச்சு பேத்தி தெரிஞ்சுட்டு அந்த குர்ஆன் ஓதினத்துல என்ன பிரயோசனம்? 30 தடவை ஓதி, அது 10 தடவை 20 தடவை ஓதி என்ன பிரயோசனம்? அரபு மொழி தெரிஞ்ச ஆலிம்களுக்கு இந்த விடயம் வந்து குர்ஆனை ஓதக்கொள்ளைய மாஷா அல்லான்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது குர்ஆனை மாஷா அல்லாஹ் அரபு மொழியில நல்ல தேர்ச்சியாக இருந்தா குர்ஆனை விளங்கி கொள்ற வாய்ப்பு இருக்குது. குர்ஆனை ஓதும் பொழுதே, குர்ஆன் தொழுகையிலையோ அல்லது நாங்க சும்மா திறந்து ஓதுற நேரமோ, திலாவத்து குர்ஆன் நேரத்துக்கோ குர்ஆன்ல என்னதுதான் சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனா குர்ஆன் மொழி, அதாவது அரபு மொழி வந்து சும்மா அத தெரியாதவங்களுக்கு என்ன இதுல என்ன பிரச்சனை, அதாவது இந்த பிரச்சனையை நீங்க இப்படி கையாளுங்கோ, இந்த வேலையை நீங்க செய்ய வேணும், இதை இப்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறது. அதை ஓதக்கொள்ள தெரியறதுக்கு நாங்க என்ன அத பல தடவை ஓதிப்போம். ஆனா நாங்க செய்யற வேலைக்கும் குர்ஆன்ல சொல்லிக்கிறதுக்கும் பல மடங்கு தூரம், பல மைல் தூரம் வித்தியாசம் இருக்கு. அப்ப அது என்னத்த பிரயோசனம் நாங்க அந்த குர்ஆனை ஓதுறதுல? அதனால நாங்க குர்ஆன நீங்க கொஞ்சம் ஒரு ஜுசுவார் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஜுசுக்குள்ளால என்ன 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 அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லிக்கிறான். ஒரு சூறா, ஒரு பெரிய சூறாவை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, இந்த சூறால அல்லாஹ் தஆலா என்ன என்ன எங்களுக்கு சொல்லிக்கிறான். அதை எழுதி வச்சோ அல்லது மனசுக்கு எடுத்தோ அல்லது ஏதாவது சஹாபாக்கள் வந்து ஒரு வசனங்களை குர்ஆன் எல்லாம் பாடமாக்குற நேரம் அவங்க 10 வசனங்களை ஓதி பாடமாக்கி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் அடுத்த 10 வசனங்களையும் பாடமாக்குவாங்களாம். யாரு? சஹாபாக்கள்.
சும்மாவே அவங்க வந்து செயல்பாடே எல்லாம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்தொடரக்கூடியதாக அவங்களோட அடிச்சுவட்ட ஒன்று விடாம நூல் தப்பாம பின்பற்றுறவங்க தான் எனக்கு சஹாபாக்களாக இருந்தவர்களே. அப்படியான அவங்களே அந்த 10 வசனத்தையும் செயற்படுத்திட்டு தான் அங்கால போறேன்டா எங்கட நிலைமையை நாங்க யோசிக்க வேண்டிக்குது. அதால ரமவானுண்டா குர்ஆனை நாங்க திறக்கிறோம், ஆனா ஓதுறோம், நிறைய ஓதுறோம். குர்ஆனை திறக்கிறாக்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு அதுல நன்மைகளை பெறறதுக்கு திறக்கிறத பாக்க அள்ளி அள்ளி கிஃப்ட் தராங்க தானே. அதுக்காக சரி திறக்கிறதான் இல்லாம இல்ல. 1000 ரூபாயில இருந்து 10,000 1,00,000 வரைக்கும் இப்ப என்ன சல்லி பரிசுன்னு சொல்லி அவ்வளவு குமியுது. என்ன ரமலான் வந்தா பள்ளி ஓதல் மதரசா ஸ்கூல் ஆன்லைன் அவ்வளோத்துலயும் நிறைய முதல் விஷயம் என்னன்னா போட்டி. குர்ஆன்ல போட்டி. குர்ஆன் அந்த சூறா பாருங்க, இந்த சூறா பாருங்க, அந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதியை பாருங்க, கேள்வி கேட்கிறோம் கிஃப்ட், கேள்வி கேட்கிறோம் கிஃப்ட். இதுக்கு பாக்குறாக்கள் கூட. அப்ப இந்த விஷயங்களை நாங்க செய்ய வேணாம் செல்லல. அதாவது இந்த போட்டிக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம், அல்லது இந்த போட்டிகளை கலந்து கொள்ள வேணாம், அதுக்கு குர்ஆன் பார்க்க வேணாம் சொல்லல. பாருங்க தாராளமா. அது போட்டி நடத்துறவங்களுக்கு இங்க எங்களுக்கு குறை சொல்லல. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும்? இதன் மூலமாகவாவது குர்ஆனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள் அதை வாசிக்கிற நேரம் ஒரு சிலராவது என்ன செய்யலாம், அல்லாஹ் இப்படி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, நான் இவ்வளவு நாள் நான் தெரியாம இருந்துட்டேனே என்று ஒரு மனநிலைக்கு வரையலும். அந்த நோக்கம்தான் அதை நடத்துபவர்களுக்கு ஏற்பாடு செய்வர்களுக்கு கேட்கும். ஆனா நாங்க என்ன செய்யறோம் என்றதான் நீங்க எனக்கு கேள்வி. நாங்க என்ன செய்யறோம் என்றா அந்த போட்டி தன்மைக்காகவும் அல்லது பரிசுகளுக்காகவும் நாங்க சில நேரங்கள் அப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னா நாங்க அந்த ரமவானையே பாழாக்கிட்டோம்னு அர்த்தம். அதனால நாங்க குர்ஆனை திறக்கிறது, அந்த குர்ஆன்ல எத்தனை வரி ஓதினோமோ அத்தனை வரியிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குது விளங்கி ஓதக்கூடிய அதுக்காக எங்கட அந்த ரமலான செலவழிக்கக்கூடிய ரமலானாக இந்த ரமலான இன்ஷா அல்லாஹ் ஆக்கிக் கொள்வோம். முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எங்களுக்கு எவ்வளோ அந்த குர்ஆனுக்கான டைம் ஒதுக்கலுமோ அதை ஆக்கிக் கொள்வோம். அதுக்கு எங்களோட டைம்களை ஒதுக்கிக் கொள்வோம். இப்ப இப்படியாக அல்லாஹு தாலா எங்களுக்கு விதியாக்கி அதுல நோக்கத்தை சொல்லிக்கிறதோட இந்த குர்ஆனுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் அறிஞ்சு கொண்டதோட இன்னும் ஒரு விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்னன்னா, நாங்க நோன்பு நோக்கிறோம், கஷ்டப்பட்டு நோக்கிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்றோம். அப்படின்னா நோன்புல இப்படித்தான் இருக்கணுமா, நோன்புல தக்குவான்ற இதை நோக்கமா, குர்ஆன ஓதணுமா, இப்படி எல்லாம் நாங்க இப்ப நாங்க சொல்றதன் மூலமா என்ன இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்றோம். தெரிஞ்சுக்கொள்றதை விட மிக முக்கியமான விஷயம் என்னண்டா அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது. இதுதானே ஆகப்பெரிய சிக்கலே. எனவே அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலும் என்ற சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்ப ரமலான் வந்து கொண்டிருக்கிறது, கிட்ட வாகித்தது. அப்ப நாங்க 6 மாசத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வெட்டிங்க்கு என்ன செய்வோம்? நானும் நீங்களும் எப்படி உடுப்போம்? வாங்க எங்கட ஃபேமிலியில இருக்கிற ஆம்பளை பிள்ளை எல்லாம் இப்படி உடுக்குற, பொம்பளை பிள்ளை எல்லாம் இப்படி உடுக்குற, வாங்க எதிரிங்க என்ன கலர் டாப் போடுறேன்னு என்ன செய்வோம்? எப்பயோ இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? தயார் செய்வோம். எங்களோட மனசை தயார் செய்வோம், ஆடைகளை தயார் செய்வோம், எங்களோட வீட்டு தயார் செய்வோம். இப்படின்னு பல விஷயங்களை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆட்களுக்கு ஏற்ப நாங்க தயார் செய்வோம். அத மாதிரி இந்த ரமலானுக்கு நாங்க எங்கட மனசை தயார் செய்யணும். அதை விட முக்கியம் இது. அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு தருணத்தை நாங்க சந்திக்க இருக்கிறோம். சில நேரங்கள்ல அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இந்த ரமலானே எங்களோட இறுதி ரமலானா இருக்கேனும் அப்படி யாராவது நினைச்சா, இப்ப நாங்க ஒரு விஷயம் ஒருத்தரை சந்திக்கிறோம், இவரை லாஸ்டா இதை நான் பாக்குறேன்னு நினைச்சா எப்படி சந்திப்போம்? பார்த்துட்டு வர மனசு இல்லாம எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப பார்த்து அல்லது எத்தனையோ தடவை அதை பேசி ஒரு விஷயத்த பேசி இப்படின்னு எல்லாம் இருப்போம். யாரும் நாங்க நினைச்சிட்டு வாரல அவரை லாஸ்டா இதை சந்திக்கிறேன் அப்படி இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு இருக்கு. இத மாதிரி நாங்க இந்த ரமலான் கொள்றோம் என்றால் இந்த ரமலான் எங்களுக்கு கிடைக்கிறது இதுதான் கடைசி ரமலான், இதுக்கு பிறகு ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையாண்டெல்லாம் நினைக்கிற நேரம் நாங்க அதை இன்னும் அதுக்கு என்ன செய்வோம்? முக்கியத்துவம் செலுத்துவோம். அப்ப நாங்க இப்ப வரக்கூடிய இந்த ரமலானுக்கு எங்கட உள்ளத்தை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கொள்வோம். சரியா? இந்த ரமலான் வருகிறது. இப்ப இந்த ரமலான்ல நான் இப்படி செய்யணும், இதை அடையணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்குது, நான் இதை செஞ்சே ஆகும் என்ற அந்த மனசை பக்குவப்படுத்தி அந்த மனசுக்கு இன்னென்ன விஷயங்கள் செய்யற உறுதிய கொடுத்து நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கொள்வோம். அப்படி இருந்தால் நாங்க 100% ட்ரை பண்ணி வச்சது 50% நடக்கும். அதான் எல்லா இடத்துலயும் உள்ளது. அதையாவது நடக்கணுமே, அதுக்காக நான் சொல்றேன். சரியா? இது எல்லாமே எனக்கானது, உங்களுக்கானது மட்டும் இல்ல. நான் ஒவ்வொருத்தரும்
இது எனக்கானது எனக்கானது நாங்க நினைக்கிற நேரம் தான் அது நாங்களும் சரியாக எங்களோட சூழலாக்களையும் சரியாக்கல. அப்ப இப்ப நாங்க சில நேரங்கள்ல இங்க எல்லா வகையான மாணவர்களும் இப்ப இங்க சின்ன மாணவர்கள், பெரிய மாணவர்கள், மாணவிகள், ஆஹ் ஆசிரியர்கள், எத்தனையோ வேலை செய்யறார்கள், எத்தனையோ வகையில இருப்பீங்க. அவங்க என்ன செய்வோம், நாங்க இந்த நேரத்துக்குள்ளால எங்க இந்த வேலையை முடிச்சு கொள்வோம், இந்த காலகட்டத்துக்குள்ள எங்களோட சிலபஸை முடிச்சு கொள்வோம், இந்த எக்ஸாமுக்கு முன்னுக்கு இதை முடிச்சு கொள்வோம், அல்லது இந்த எக்ஸாம்ல இத்தனை ஸ்கோர் எடுப்போம், இத்தனை மார்க்ஸ் எடுப்போம், இந்த எக்ஸாம்ல நான் எப்படியாலும் ஃபர்ஸ்ட் தான் வர்றேன், இந்த எக்ஸாம்ல நான் தான் ஹையஸ்ட் அப்படின்னு ஆளாளுக்கு அந்தந்த தரத்துக்கு மட்டத்துக்கு ஏற்ப நாங்க எங்கட ஆஹ் என்ன ஒரு ஒரு சின்ன கோல் செட்டிங் மாதிரி ஒரு சின்ன குறுகிய கால ஒரு இது நாங்க கட்டமைச்சுக்கொள்வோம், செட் பண்ணிக்கொள்வோம், எங்க மைண்டுக்கு கொடுத்து பழகிக்கொள்வோம். அப்படித்தானே? நான் ஓ லெவல்னா 10 எடுப்பேன் அல்லது 5 இல்லாட்டி இந்த பாடங்கள் ஏதான் அப்படின்னு நாங்க எங்கட இது தரத்துக்கு ஏற்ப நாங்க வச்சுக்கொள்வோம். அத மாதிரி இந்த ரமபானையும் நான் இப்படித்தான் கழிப்பேன் என்ற அந்த உறுதிய பக்குவத்தை அந்த இதை பழக்கி கொள்வோம் இப்பயே. அப்படி பழக்கி கொண்டால்தான் சரியா. இப்ப நாங்க சொல்லுவோம், இந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மாசம் இதை முடிச்சே தீர்வு, அது ஒன்னும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நாங்க என்ன செய்வோம், சில ஒரு விஷயத்துக்கு நாங்க முடிவெடுப்போம் தானே. அந்த மாதிரி இந்த ரமதான்ல என்ன வந்தாலும் நான் இதை முடிப்பேன், என்ன வந்தாலும் நான் 10 ஜூஸோட தஃசீரை பார்த்தே ஆகுவேன், என்ன நடந்தாலும் நான் இந்த சூறாவுடைய விளக்கத்தை தெரிஞ்சு கொண்டே ஆகுவேன் என்று ஏன் எங்களுக்கு வைக்கலாம் என்று யோசிச்சு நாங்க வச்சோம்டா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எங்களுக்கு நாங்க கொஞ்சம், அதாவது சின்ன சூறா பார்த்த பெரிய சூறா பார்த்தது அல்லாஹு தாலா முடிவெடுக்க மாட்டான் நன்மையில. அல்லாஹ்வுடைய கலாம தெரிஞ்சு கொண்டோம்ன்றதுதான் அல்லாஹு தாலா பார்ப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் செலுத்தி அதை விளங்கி கொண்டோம்ன்றதுக்கு தான் அல்லாஹ் கூலி வழங்குவான். நீங்க பக்கராவை பாத்தீங்களா, குல்ஹுவல்லாஹ் பாத்தீங்களான்றது விஷயம் இல்ல. அதாவது நாங்க அந்த இப்ப குல்ஹுவல்லாஹ் சூறாவே பல தடவைகள் பார்த்து விளக்கங்களை பல வரப்பட்டவாறு தெரிஞ்சு கொண்டோம்னா அந்த கழிக்கிற நேரம் தான் அல்லாஹுக்காக நாங்க கழிக்கிற உள்ளத்தை பழக்கப்படுத்தி அதை இதாக்கி கொண்ட நேரம் தான் அல்லாஹுக்கு முக்கியமானது. எனவே அதை உண்டு முதலாவது நாங்க உள்ளத்தை பழக்கப்படுத்தி உள்ளத்துல முற்று முழுதான அல்லாஹுக்காக செய்றேன், அல்லாஹுக்காக நான் இந்த வேலைகளை செஞ்சே தீருவேன், இந்த ரமதான நான் இப்படி கழிச்சே தீருவேன், இந்த ரமதான நான் இதை அடைஞ்சே தீருவேன், இதை முடிச்சே இந்த ஒரு விளக்கத்தை பெற்றே தீருவேன்னு சொல்லி நாங்க மனசை இன்ஷா அல்லாஹ் பழக்கப்படுத்திக் கொள்ளணும் முன்பு. இதே நாங்க பழக்கப்படுத்திக் கொள்ளும் நேரம் நான் முன்னுக்கு சொன்ன அந்த தக்குவாவை அடையிறதாக இருக்கட்டும், ரமதான்ல குர்ஆனுக்கான நேரத்தை ஒதுக்குறதாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு லேசாக அமையலும். ஏன்னா நாங்க அந்த ரமலான் வந்த ஃபெஸ்ட் நாள்ல என்ன செய்வோம் என்று யோசிக்கிற நேரம் 5ஆம் நோன்பு வந்திக்கும். 5ஆம் நோன்புக்கு ஓ இதை செய்வோம் என்று முடிவெடுத்து அதுக்கான ஆயத்தங்களை செய்யற நேரம் 10ஆம் நோன்பு வந்திக்கும். இப்படியே 10ஆம் நோன்புல இதுதான் செய்ய இந்த கொஞ்சம் இது இல்லாம அதை செய்வோம் யோசிக்கல 20ஆம் இப்படியே ரமலான் முடிவுமே தவிர நாங்க செஞ்சது ஒண்ணும் இல்லாம ஆகிடும். அதனால இப்ப இருந்து இதுதான் இதை எழுதி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களை இந்த ரமலான பூரணமாக சரியாக கழிக்க வைப்பான். அடுத்தது இன்னொரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயமும் தான் இது, எங்கட ரமலான் அல்லாத காலங்களையும் தேவையான ஒரு விஷயம் தான் நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட், பஞ்சுவாலிட்டி, இதுகள் எல்லாம் இல்லாட்டி நாங்க என்னதான் மனசால நினைச்சாலும், என்னதான் ஆசை வச்சாலும், என்னதான் நாங்க செய்ய முடிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் காரியம் நடக்காது. அப்ப அந்த நேர முகாமைத்துவம் வரக்கோல இதுல பலதரப்பட்ட இதுல மட்டத்திலும் புள்ளகளும் ஆக்களும் டீச்சர்ஸும் சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் இருக்கேலும் அவங்களோட ஷெடியூலுக்கு மாதிரி அந்த நேரங்கள்ல கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காக்கி குர்ஆனுக்கான நேரம், அடுத்த விஷயங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி கொள்ளலாம். வேலை பளு இல்லாத ஓய்வுலயே கழிக்கிறேன்னு சொல்லி யாருமே இல்லை. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், சிறுவனாக இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா படிக்கிற வேலைக்கு, பெண்களா இருந்தா வீட்டு வேலைகள் இருக்கும், அதுல பணிக்கு போற பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பணியும் செஞ்சு வீட்டு வேலை நிற்கும். ஆண்கள் தொழில் இருப்பாங்க, காலையில 6 மணிலிருந்து 7 மணிலிருந்து 8 மணிலிருந்து இரவு 8 மணி 10 மணி 9 மணின்னு அவங்களோட வேலைக்கு ஒவ்வொரு கால வரையறை இருக்கும். இப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு வந்தீங்க ரமலான கழிக்கலாம் ஒருத்தருக்கு. அதுக்கு உள்ளாலதான் என்ன செய்யணும், நாங்க அந்த ரமலான கழிச்சாகணும். அப்ப அதுக்கு மாதிரி நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். என்னண்டா, எங்களுக்கு மேலதிகமாக நாங்க இவ்வளவு நாளும் செஞ்சு வந்து கொண்டிருந்த சில விஷயங்களை தவிர்க்கலும். வீக்கெண்டுனா வெளியே போறது, ரிலேஷன்ஸ் போறது, அல்லது எல்லாரும் கூப்பிட்டு போட்டு சாப்பாடு போடுறது. இப்ப என்ன நிலவரம் ஆகி கொண்டிருக்குதுங்கிற சமூகத்துல மிக கவலையான விஷயம்.
எல்லாருக்கும் தெரியும் அந்த கெதரிங். இதுகள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாரும் போற வர விஷயம் தான். அதுல முற்றுமுழுதாக பிழைன்னு சொல்றதுக்கும் இல்ல, பிழை இல்லைன்னு சொல்றதுக்கும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப்தார கூட கெதரிங் ஆக்கி கொண்டுட்டாங்க இப்ப. இஃப்தார் என்கின்ற கண்ணியமான அந்த பொழுத, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுற அந்த பொழுத கூட கெதரிங் செட்டப்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அக்கீக்காவெல்லாம் செரமனி ஆகின மாதிரி அஹ் எல்லாமே செரமனி ஆகி இப்ப எங்களோட இஃப்தாரும் கூட செரமனி ஆகி கொண்டிருக்குது. அதாவது ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்குது. அது அல்லாஹ் எங்களுக்கு துஆக்கு பதிலளிக்கிற நேரம், நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரம், அது பதிலளிக்கிற நேரம். அந்த நோன்பு திறக்கிற நேரத்தை கூட என்ன ஒரு விழாவாக, நிகழ்வாக, வேறு சாப்பிடவும் குடிக்கணும் இல்லாம இஃப்தார் கொடுக்குறன்றது, அதாவது ஒருத்தர நோன்பு திறக்க செய்யறன்றது நன்மை. அதுதானே நன்மை. அதுக்கு மேலதிகமான இதுகள் வந்து நாங்க தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்து கொள்ளலாம். பயணங்களை கூடுதலாக ஒரு உடுப்பு எடுக்க ஒரு நாளைக்கு, இன்னொரு உடுப்பு எடுக்க ஒரு நாளைக்கு, அதை மாத்த ஒரு நாளைக்குன்னு சொல்லி இப்படி பயணங்கள் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு வச்சு கொள்ளாம இருக்கேன். எங்களோட டிவைஸ் யூசிங் என்ன எங்களோட போன்களை, ஸ்மார்ட் போன்கள் இதுகளை யூஸ் பண்ற பல விஷயங்களுக்கு சிலவங்க மிச்சம் தேவைக்கும் யூஸ் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல, அதை குறைக்கேன். இந்த நேரங்களை கொஞ்சம் தவிர்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குருவானுக்கு. இன்னும் பல விஷயங்களை வந்து ஏன்னு சொன்னா போனை எடுத்தா முக்காவாசி பேர், நான் உட்பட எல்லாருமே போனை எடுத்தா நாங்க பார்க்க வந்து தென்மறந்திக்கும், போனை வைக்க தான் திரும்ப என்ன வரும், நாங்க என்னத்தை பார்க்க பார்த்தோம். இது உண்மை. அப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை பார்க்க இப்படியே நேரங்கள் போகுதுங்கட. அதனால இந்த ரமவான்லயாவது இந்த போன் யூஸ் பண்றது இதுகளை வந்து குறைச்சி நாங்க அந்த எங்கட டைம் இருக்குதானே, டெய்லி ஷெட்யூல் அதுக்குள்ளால இந்த ரமலானுடைய சிறப்பான விஷயங்களை குர்ஆன் ஓதுறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, அதிக துஆக்களை ஓதுறது, துஆக்களை ஓதிக்கொண்டே இருக்கிறது, பயான்களை கேட்கறது, குர்ஆன் சூறாக்களை போட்டு இஸ்திமா இந்த செவிமடுத்து கொண்டிருக்கிறதுன்றது செய்யலும். சமைச்சு கொண்டிருக்க போல நாங்க குராத்தை கேட்டா அதுக்குரிய நன்மை அல்லாஹ் தஆலா எழுதி கொண்டிருப்பான். நாங்க வாயில துஆக்களை, இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் தாக்களை மொழிஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹால நன்மைகளை பதிவு செஞ்சு கொண்டிருப்பான், மலக்குமார்கள் பதிவு செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்படியாக எங்களோட நேரத்துக்குள்ளால, எங்களோட டெய்லி ஷெட்யூலுக்குள்ளால நாங்க அந்த ரமலான என்ன செய்யணும், சிறப்பா கழிக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆகணும். வேறையாக இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து உட்கார்றதெல்லாம் சாத்தியம் இல்ல, பெரும்பான்மையாக சாத்தியம் இல்ல. சில நேரங்கள்ல ஆண்களுக்கு கூடுதலான சாத்தியப்பாடுகள் இருக்கேலும். ஏன்னு சொன்னா அவங்க வந்து பெண்களை விட வீட்டு வேலைகள், குழந்தை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வர்ற நேரம் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கி தனியாக அந்த சில அமல்களை செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. சரியா? அந்த அந்த நேரங்கள்ல பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லதான். ஆனால் பெண்களுக்கு அதுக்குன்னு சொல்லி அமல்களை செய்யாம இருக்கணும்ன்றது இல்ல, அமல்களை செய்யறதுக்கு ஏனைய பல வாய்ப்புகள் இருக்குது. எனவே நாங்க என்ன செய்யணும், எங்களோட அந்த மேலதிக விஷயங்களை குறைச்சி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு நாங்க ரெடியாகினத்தை அழகான முறையில கழிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணணும். இந்த ரமலான்ல அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சமையல். அதாவது சஹருக்கும் என்ன 10 12 தின்னாமிக்கு 2 சஹருக்கும் நிறைய தின்னணும்னு சொல்றது சமைக்கிற. அடுத்தது இஃப்தாருக்கும் என்ன பகல் எல்லாம் பசியில் இருந்துன்னு நிறைய வெரைட்டியா செய்யறேன். அதால எங்களுக்கு நிறைய டைமும் போறோம். இப்படி போனா எங்கட ரமலான் எந்த ஒரு பிரயோசனம் இல்லாம உன்னை குறித்த பகல் என்ன பகலைக்கு மட்டும்தான் இல்ல, மத்த நேரம் எல்லாம் அதுதான் அப்படின்னு பேய்த்திடும். அதனால நாங்க இன்ஷால்லா அதுகளை சரியாக ஆஹ் அழகான அமைப்புல ஒரு ஒரு என்ன இதெல்லாம் வந்து பெரிய ஷெட்யூல் எல்லாம் வரைஞ்சு ஒட்டி செய்யணும்னு இல்ல. நாங்க எங்கட மனசுக்குள்ளாலே நான் இதை செய்வேன், செய்ய மாட்டேன், இது சரியா இந்த டைம் செஞ்சு முடிப்பேன் என்றதெல்லாம் நாங்க போட்டுக்கொண்டோம்னா இன்ஷா அல்லாஹ் சரியாக வருகும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க பேசின இது இது மட்டுமில்ல, ரமலான்டா நோன்புன்னா பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் பல. இந்த எனக்கு நாள் கணக்காக பேசலும், ரமலான் நோன்பு இதுகள் தொடர்பாக பேசலும். என்னால எனக்கு முடியுமானது தெரிஞ்சது என்ற சில தகவல்களை உங்களோட சுருக்கமாக சொல்லிக் கொள்றதுக்காகத்தான் நான் இந்த தர்பியா அமர்வுல உங்களுக்கு இந்த விஷயங்களை முன்வைக்கிறேன். இந்த இதெல்லாம் தாண்டியும் இன்னும் செய்யக்கூடிய ஐடியாஸ்கள், பிளானிங்ஸ், வேற இதுகள் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதுகளையும் இன்ஷா அல்லாஹ் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்தை எனக்கு இந்த தர்பியா அமர்வை தந்து இந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அதோட இந்த தர்பியா அமர்வை வந்து சிறப்புற அழகான முறையில நெறிப்படுத்தி அழகான முறையில எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பை தந்த ஈலனஸ் ஹப் நிறுவனத்தாருக்கு, அந்த அந்த நிறுவனத்துல வேலை செய்கின்ற ஆலிமாக்களுக்கு, மௌலவியாக்களுக்கு, அதுக்காக உழைக்கிற எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் நற்கூலிகளை வழங்கி
சிறப்பிக்கணும்னு சொல்லி துஆ செஞ்சு குறைகள் என்னையும் நிறைகள் அல்லாஹ்வையும் சாரும்னு சொல்லி சொல்லி முடிச்சு கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி அதனை நல்ல முறையில் நடத்திச் சென்ற ஆசிரியர் சஃபியா பின் உவைஸ் அவர்களுக்கு எம் நிறுவனத்தின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அதுபோல எம் அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இறுதியாக எம் நிறுவனம் தொடர்பாக சிறியதொரு அறிமுகத்தை தர ஆசைப்படுகின்றேன். ஈலானஸ் ஹப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இதில் பல நிகழ்ச்சி திட்டங்கள் நடாத்தப்படுகின்றன. அந்த வகையில் எமது இஸ்லாமிய நெறிகளை பொறுத்தவரையில் இதன் பொறுப்பாளராக ஷேக் உஸ்தாத் சாஜிதீன் சஹ்வி ரியாதி ஹஸ்ரத் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதேபோல் எம் நிறுவனத்தில் ஹிஃபுல் குர்ஆன் போன்ற பாடநெறிகளும் காணப்படுகின்றன. அத்தோடு அரபிக், பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளோமா இன் அரபிக் போன்ற பாடநெறிகளும் காணப்படுகின்றன. தஜ்வீத் வகுப்புகளும் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு நடாத்தப்படுகின்றன. அதே போல அல் குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கான தௌர் வகுப்புகள் காணப்படுகின்றன. அதே போல அல் குர்ஆனில் இஜாசாவை பெற்றுக் கொள்கின்ற வகுப்பும் இடம்பெறுகின்றன. இதனை தாண்டி எம் நிறுவனத்தின் மூலம் மொழி ரீதியான பாடங்களும் இடம்பெறுகின்றன. ஜப்பானிய மொழி, கொரிய மொழி போன்ற மொழி சார்ந்த கற்கைநெறிகளும் காணப்படுகின்றன. அதுபோல பேராதலி பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புக்கான அனைத்து பாடநெறிகளும் எமது கல்வி நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதுபோல எம் நிறுவனம் தொடர்பாக மேலதிக தகவல் தேவைப்படுபவர்கள் எம் நிறுவனத்தின் www.elanashub என்ற வெப்சைட்டின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக இதுவரை நேரமும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين